வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இன்னைக்கு ஒரு நியூ டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டேட்டா. எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் டேட்டா சைடு படிக்கணும். அப்ப டேட்டா சைடு போகணும் இல்ல டேட்டா சைடு ஜாப்ஸ் வேணும்னா நீங்க எதை பத்தி படிக்கணும்? எந்த ரோல் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்? அதை பத்தி நாம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டேட்டா ரோல்ஸ் அப்படின்னா இந்த டேட்டா ரோல்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர் இஸ் த்ரீ கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ், த்ரீ கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில் செட், ஓகே, ஸ்பெசிபிக்ஸான வேலையை பார்ப்பாங்க. ஸோ நமக்கு முதல்ல எது நமக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். டேட்டா அனலிஸ்ட்னா என்னென்ன பண்ணுவாங்க, இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் நீங்க கரெக்டான ஒரு ரோலை அல்லது கரெக்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க உங்களால சூஸ் பண்ணி அதுல ஃபோக்கஸ்டா ஸ்பெசிஃபிக்கா போக முடியும். ஸோ இப்போ எல்லாமே கம்பைண்ட் ஆகுது. டேட்டா எதுக்கு எடுத்தாலும் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா டேட்டா டேட்டா. ஸோ நீங்க ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோல இப்போ டேட்டா இன்ஜினியர்ஸை பத்தி பார்க்க போறோம். டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ண போறாங்க, how they different from the data scientist and data analysis. So data engineer role என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a data engineer designs and maintains the infrastructure, okay, that enables the data collection, storage and retrieval. So data engineers ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாங்க அந்த டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றவங்க. ஓகேங்களா? ஸோ அங்கதான் என்ன நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவோம்ல, லைக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம், அப்புறம் ரிட்ரைவல் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பிளேசஸ்ல ஸ்டோர் டேட்டாஸ் இருக்கும். அதையெல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி அதை நமக்கு ஈஸி அக்சசிபிளா கொண்டு வரவங்க. ஓகேங்களா? ஈஸியா நம்ம ரிட்ரைவ் பண்றது ஒரு ஏபிஐ மூலியமாவோ அல்லது ஒரு எஸ்கியூஎல் கொரி மூலியமானோ நம்ம ரிட்ரைவ் பண்றதுக்கு இதை பில்ட் பண்ணி வைக்கிறவங்க தான் டேட்டா இன்ஜினியர்ஸ் ரோல். ஸோ டேட்டா இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் மெயின்டைன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றவங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் சோர்ஸ்ல டேட்டாஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் டேட்டாவை எடுத்துக்கோங்க. ஸோ சேல்ஸ் டேட்டா லைக் எஸ்ஐபியில் இருக்கும் அல்லது வேற இடத்துல இருக்கும். ஸோ மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு கலெக்ட் பண்ணி அதை நமக்கு ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணி வைக்கிறவங்க தான் பில்ட் அண்ட் மெயின்டைன் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த ஓகேங்களா? ஸோ இதை பண்றவங்க தான் டேட்டா இன்ஜினியர்ஸ். பாருங்க, இப்போ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இது ஒரு அன்ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஓகே, இந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா நமக்கு கொண்டு வைக்கிறவங்க யாரு அப்படின்னா டேட்டா இன்ஜினியர்ஸ். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்டா இருந்தா தான் நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு பண்ணி கொடுக்குறவங்க தான் டேட்டா இன்ஜினியர்ஸ். So for the data ingestion, data access and APS integration, data storage. So like a data ingestion and multiple sources where எங்கங்க இருக்கிற sources எல்லாம் நமக்கு collaborate பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு cleaning the data, okay, ஒரு clean dataவை கொடுக்கிறது அவங்க data engineers இல்ல. நம்ம data access, so accessibility ஈஸி பண்ணி வைக்கிறவங்க. அடுத்து நம்ம எந்த ஒரு APS யூஸ் பண்ணியோ any like REST APIs or any SQL query நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதையெல்லாம் இன்டகிரேஷனுக்கு நமக்கு APIs கிரியேட் பண்ணியும் கொடுக்குறவங்க டேட்டா இன்ஜினியர்ஸ். டேட்டா ஸ்டோரேஜ், எந்த டேட்டா எந்த விதத்துல நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அதை டிசைட் பண்றவங்க டேட்டா இன்ஜினியர்ஸ். ஒரு டேட்டா வேரியஸ்ல டேட்டா ஸ்டோரேஜ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத. அதே மாதிரி ப்ராசஸிங், ஓகே, நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டிஸ், குவாலிட்டி. ஓகேங்களா? டேட்டா குவாலிட்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா டேட்டாவை பில்ட் பண்றவங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ensure the data quality and accessibility. So what is it? Quality and accessibility. So data quality என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணி வைக்கிறாங்க. ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், there is a need to clean the data. Okay, டேட்டா அவங்க clean பண்ணணும். மேபி some data missing இருக்கும். They need to identify like what are the data are missing. எந்த டேட்டா மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு பில் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த டேட்டா தேவையில்லாத டேட்டா செட்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் ஐடென்டிஃபைங் எனி மிஸ்ஸிங்ஸ். ஸோ மேக் ஷூர் தட் த குவாலிட்டி, ஓகேங்களா, அந்த குவாலிஃபைடான டேட்டாஸ் அவங்க பில்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி அக்சசபிலிட்டி, நம்ம ப்ரீவியஸா சொன்னது மாதிரி ஈஸியா நமக்கு அக்சஸ் பண்றது மாதிரி அவங்க அக்சசபிலிட்டியை ரெடி பண்ணி வைக்கிறவங்க. ஸோ ensure the data quality and accessibility is one of the second important role as a data engineer. ஸோ அதான் சொல்றோம், கலெக்ஷன் ஆஃப் த கிளீனிங் டேட்டா அண்ட் டிஃபைன் த கோல்ஸ். ஒரு டேட்டாவை எடுத்தோம், நம்ம இந்த டேட்டாவை எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்போ நம்ம கோல் அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது. லெவரேஜிங் SQL அண்ட் BI டூல். ஸோ நம்ம அதை SQL பில்ட் பண்ணி தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து அதாவது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ என்ன பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டூல்ஸ் டேட்டாவெல்லாம் அக்சஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை டேட்டா அனலிஸ்ட் சைடில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, டிசைன் த டேட்டா பைப்லைன்ஸ். ஓகே, டேட்டா இன்ஜினியரோட வேலை என்ன பண்ணா, தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆல்சோ இஸ் அ பில்டிங் ஆர் டிசைன் த பைப்லைன்ஸ். ஸோ வாட் இஸ் அ பைப்லைன்ஸ்? பைப்லைன்னா என்ன? எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் த சோர்சஸ். ஓகே, தட் இஸ் மெனி சோர்சஸ்ல இருந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எல்லா சோர்ஸையும் அவங்களோட கோல் அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இதுதான் அந்த கோல்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது பைப்லைன்ஸ் மூலியம். அடுத்து லோடிங் இன்டு த எஸ்கியூஎல். இப்போ என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், அதை வந்து ஒரு எஸ்கியூஎல் சைடில் நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம். ஸோ எஸ்கியூஎல் சைடில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் டேட்டா பைப்லைன்ஸ். இந்த data pipelines only is a importance because they need to deal with the multiple sources to extract all the data which are relevant to their defined goals. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆகணும், எனக்கு வந்து டேட்டாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அப்போ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நான் லேர்ன் பண்ணணும் அல்லது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் எஸ்கியூஎல். ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இந்த எஸ்கியூஎல் தான் உங்களுக்கு வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான். பைத்தான் வந்து மோஸ்ட்லி வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூஸ் பண்ணும்போது பைப்லைன் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பைப்லைன் பில்ட் பண்ணி நிறைய பைப்லைன்ஸ் ரைட் பண்ணி நீங்கள் வந்து டேட்டாவை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. தெர் இஸ் சம் அதர் ETL டூல்ஸ் ஆல்சோ டு பில்ட் த பைப்லைன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ETL டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பைப்லைன்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். பட் இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் த பிக் டேட்டா. ஓகேங்களா, பிக் டேட்டா பத்தி நீங்க பார்க்கணும், இல்லை ஹடூப், ஸ்பார்க், கஃப்கா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அடிஷனலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் கிளவுட் டெக்னாலஜி சைட்ஸ். ஓகே, ஐதர் AWS ஆர் GCP ஆர் அஷூர். ஓகேங்களா, இதுல மூணுல ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட், ஓகே, இந்த அமௌண்ட் த்ரீல ஏதாவது ஒன்று பத்தியும் நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் நீங்க வந்து எப்படி வந்து ஹோஸ்டிங் பண்றது, அல்லது அங்க உள்ள டேட்டாஸ் எந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அதை நீங்க கத்துக்கணும். ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் பண்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்ஸ் அட்லீஸ்ட் இஸ் பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிளவுட் டெக்னாலஜிஸ் இருக்கணும். Are you interested to be a data engineer? Are you interested to be a data scientist? Are you interested to be a data analyst? அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு ரோலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு ரோலோட ஜாப்ஸ் என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் நம்ம படிக்கணும், என்ன அவங்க ஸ்பெசிஃபிக் வேலை பார்க்குறாங்க அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான பாத்தை நீங்க சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ த டேட்டா இன்ஜினியர் ரோல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா டேட்டா இன்ஜினியர் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பில்ட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சா தான் டேட்டா அனலிஸ்டும் டேட்டா சயின்டிஸ்டும் இந்த அவங்களுக்கு தேவையான டேட்டாவை வந்து எடுத்து அவங்க வந்து அகைன் பில்ட் பண்ண முடியும். ஸோ டேட்டா இல்லை அப்படின்னா டேட்டா அனலிஸ்டுக்கும் டேட்டா சயின்டிஸ்டுக்கும் இட்ஸ் டிஃபிகல்ட்ஸ். அதர்வைஸ் தே நீட் டு கோ அண்ட் ப்ராசஸ் த டேட்டா எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்கிராச். ஓகேங்களா, அதை வந்து குறைக்கிறது தான் வந்து இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ். ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸ் நமக்கு டேட்டா அனலிஸ்டுக்கும் டேட்டா சயின்டிஸ்டுக்கும் எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா இவங்க ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை தான் அவங்க வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட்டை பற்றி வந்து டீட்டெயில்ஸாக பார்ப்போம், எப்படி அவங்க வந்து டேட்டாவை எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you soon.